1001 படம். அதனுடைய கிளைமேக்ஸில் கதாநாயகனுக்கும் வில்லனுக்கு நடக்கிற உரையாடல். எம்ஜிஆருக்கு நம்பியாருக்கு. அப்போ ஆரம்பிப்பார் நம்பியார், மணிமாறா பெட்டிக்குள்ளே என்ன இருக்கு? அதை என்ன போது அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மணிமாறா, மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? அது சிறங்கொண்ட சிங்கத்தை தோற்று அது உங்களுக்கு தெரியுமா? மணிமாறா, என்னை மிருகமாக்காத. இனிமேத்தான் ஆக போறீங்களா? நான் உன் தலைவன், ஆனால் உன் நதத்தை அப்படி இல்லையே அப்படின்னா. இதுதான் ஒரு ஹீரோவு வில்லன் பேசுகிற வசனம். தமிழ் எப்படி இருந்துச்சு ஒரு 65. இன்றைக்கும் ஒரு வில்லன் பேசுகிறார். 15 நிமிஷம் பூரா வால்யூம் ஏற்றி பார்க்குறார். பேசுகிறார், ரகுவரன் பேசுகிறார். ஸ்கூல் ஆட்டோ வந்துருச்சுன்னு 15 பேர் வெளியே ஓடிட்டாங்க. ஆட்டோ மூவாது போல பிடிச்சி. பார்த்தீங்களா, பேசுகிற முறையாக இருக்கட்டும், எல்லாமே முறையாக இருந்தது. அதனால தான் பெரியவங்களாம் நிறையா இருக்கீங்க. அவங்களுக்கு இந்த கால கல்ச்சர், இந்த கலாச்சாரம் ஏன் பிடிக்கலைன்னா, எல்லாமே முறையாக இருந்தது அன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லையே. படத்தில் வசனம் பாருங்கள். ஏய், நான் அடித்தா உடுக்க, நீ போயிடுவ படுக்க. இது ஒரு பஞ்சு. நீ கெட்டவேன், நான் கேடு கெட்டவேன். இங்கிட்டு ஒரு வசனம். இப்படியாக்க வசனம் இருக்கிறது. நான் மோசமானவன், உடனே வரும் நான் மோசமானவன்லேயே முக்கியமானவன். அது என்ன மோசமானவன்றாலும் முடிஞ்சு வச்சல சார், அதில் என்ன முக்கியமானவன்? இப்படி சார் எல்லாமே. அதெல்லாம் வெறுக்கிறோம். அன்றைக்கி சினிமா தலைப்பெல்லாம் இருந்துச்சு. எல்லாம் தாய்க்குளங்கிட்ட சொல்கிறதான். என்னைக்கு இந்த உரல், இந்த ஆட்டு உரல் நம்ம வீட்டை விட்டு வெளியே போச்சோ, இந்த உடல் மருத்துவமனைக்கு போயிடுச்சு. அப்படி குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யும்போது இந்த வியர்வை வெளியே வந்துச்சு சார். வியர்வையை சேமிக்கிறவன் வியாதியை சேமிக்கிறான். எங்கள் தாத்தா சொல்லுவார், சாப்பாடில் என்ன சேர்க்காத, ரொம்ப ஆயில் சேர்க்கக்கூடாது. சாப்பாடில் எந்த அளவுக்கு ஆயில் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆயில் கம்மியாக போயிடும்வார். பரவாயில்ல, ஒரு பாண்டுக்கும் கை தட்டுறீங்க. எதுக்காக தட்டுறீங்கன்னா, தட்டாட்டி வைவானையா வினோட பெரிய மிசையா சொல்லிட்டு நம்மளவே குறுன்னு பார்க்குறானே. நம்ம ஊரில் 2-3 இடம் இருக்குது. நல்லா சிரிக்கிறவர் சிரிக்காத ஆள் பக்கத்தில் உட்காரக்கூடாது. பெரும் கொடுமையாக போயிடும். 1.5 மணி நேரத்துக்கு நம்மளை வாயை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப சவுண்டாச்சுன்னா வாய்க்குள்ளே உட்காந்து கூட பார்த்துக்கிட்டு இருப்பேன். இது ஒன்று. சினிமா தேட்டரில் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்த பக்கத்தில் உட்காரக்கூடாது. படம் 1.25 மணி நேரம் தான். நம்ம படத்தில் பக்கத்தில் ஏற்கனவே பார்த்தவே 4.25 மணி நேரம் ஓட்டுவேன் அந்த படத்தை. எழுத்து போட போகிறேன் இங்கே வரப்போகிறேன் சுட போகிறேன். இருடா, ஐயோ, அவன் வரங்குள்ளே ஒவ்வொரு நிமிஷமும் ஈரக்குள் நடுங்குற அவன் பக்கத்தில் உட்கார. எல்லா சீனும் சொல்லிக்கிட்டே இருப்பா சார். கும்கி படம் போட்டவனே என் பக்கத்தில் இருப்பேன். இந்த ஆணை செத்து போயிருமே அப்படின்னா 15 பேர் எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. நீ உட்காந்து என்ன செய்ய போகிறோம்? சுவாரஸ்யத்துக்கு எடுப்பா சார். ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே உங்களுக்கு மனசு விட்டு சொல்கிறேன், இந்த ராணிப்பேட்டை புத்தக திருவிழாவில் உட்காந்துருக்க எல்லாரும் முகந்து பார்க்குற ஒரே மாதிரி முகம், சிரித்த முகம், ஒரு கள்ளங்கவடம் இல்லை. சொல்லும் போதே ஒரு ஆள் எந்திரிப்பார். ஏன்னா அவருக்கு கடைசி பஸ்ஸு 8:15. இப்போ போனால் தான் அவர் போக முடியும். ஏன்னா அந்த பஸ்ஸில் போனால் தான் அவர் டிக்கெட் எடுக்காமல் போக முடியும். மித்த பஸ்ஸில் கொஞ்சம் நெருக்கடியாக கேட்பாங்க. அதனால இந்த இதில் போகிறார். போனோடனே தூங்குற மாதிரி நடிப்பார். கண்டக்டர் பக்கத்தில் வரமாட்டார். இதெல்லாம் சில நுணுக்கங்கள் தானே. அதுக்காக நன்றியா, பார்த்து போயிட்டு வாங்க. ஏன் சிரிச்ச மாணிக்க போகிறாருன்னா, அவருக்கு கூட்டத்தில் புது செருப்பு கிடச்சிருக்குன்னு அர்த்தம். ஐயா பார்த்து போயிட்டு வாங்கய்யா. அவங்க சந்தோஷம். ஆனால் வீட்டில் போய் பார்ப்பார், 2 வலது காலாக போச்சேன்னு வருத்தப்படுவார். எங்கிட்ட ஒன்று நல்ல மகிழ்ச்சியாக போகிறார். அதாவது அவங்கெல்லாம் வர்றது ஆசீர்வாதம் சார். எனக்கு ஆசீர்வாதம் உட்காந்து கேட்டு போகிறது ஒரு ஆசீர்வாதம். எல்லாராலும் முடியுமா? நான் மேடைக்கு சொல்லுவேன், அதிகமாக சிரிப்புக்கு நேரம் ஒதுக்குறவன் டாக்டருக்கு நேரம் ஒதுக்க தேவையில்லை. ஏன்னா ஒருத்தன் டாக்டர் போய் உட்கார்ந்தோடனே டாக்டர்ண்டான் எதுவும் பேசக்கூடாது. கையை தூக்குங்க, முகரம் பூசா கீழே இறக்குங்க, காலை நீட்டுங்க, செருப்பு இடிக்குது உள்ள மடக்குங்க. சாணியில் மிச்சிட்டு வந்தீங்களா? காட்டுங்க, பல்ல விளக்குங்க, வாயை மூடுங்க, மூக்கை காட்டுங்க, முடியை வெட்டுங்க.
ஏன்னா அவன் மூக்கு முடிக்கும் டை அடிச்சிருக்கான், கொஞ்சம் வசதியான ஆள் போல். இருமுங்க, தும்முங்க, சட்டையை கலத்துங்க, உதறுங்க, மூச்சு விடுங்க, பேச்சு விடுங்க, மூச்சு ஒரே தான் விடுங்க. டாக்டர் 47 நிமிஷம் ஆச்சு. அப்புறமேல் டாக்டர் கேட்குறார் பக்கத்தில் போய், என்ன செய்யுது? அவன் சொன்னேன், என் 3வது பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தேன் சார் அப்படின்னு. ஓ, முதலே சொல்ல வேண்டியானியா, நீ முதலே கேட்க வேண்டியானியா? மூக்க நிட்டு நாக்க நிட்டுண்டு ஒரே தான் நீட்டிக்கிட்டே போயிட்ட 3/4 மணி நேரம். பத்திரிக்கை நான் 10 வீட்டில் நீட்டிட்டு போடையா அப்படி தேவையா சார் இது? சார் நீங்கள் சிப்பி சக்கரவர்த்தி மாதிரி புறாவுக்காக தன் சதையை கொடுத்தார், பாரி ஓரி மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. அவ்வளவுலாம் நம்ம செய்வேனா சார்? கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு ஆறுதலாக 2 வார்த்தை உங்கள் நாவிலேருந்து கொடுத்தாலே அதுவே பெரிய உதவி. இன்றைக்கி உள்ள சூழல் அதை செய்கிறதே கிடையாது. நான் அசத்தப்பையார் கலக்கப்பையார் நிகழ்ச்சியில் தொடர்ச்சி அந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு சோசியல் மீடியா இல்லாதப்ப 250 வாரம் தொடர்ச்சியாக பேசினேன். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் முழுக்க இந்த வாசிப்பு தான் சார். புத்தகங்களை ஓசி வாங்கி படித்து குறிப்பு நூலகத்தில் குறிப்பு எடுத்து, அப்போல்லாம் புத்தகம் வாங்குறதுக்கான சூழல் இருக்காது. அப்போ இன்னைக்கு யூடியூப்பில் போட்டு இப்போ மதுரை மூத்து காமெடின்னு போட்டால் ஒரு 2000 விஷயம் வரும். ஆனால் நாங்கள் பேசுகிறதுக்கு எங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு தகவலை கேட்குறதுக்கு அப்போல்லாம் கிடையாது. அப்போ 250 வாரங்கள் தொடர்ச்சியாக பேசுகிறதுக்கு எனக்கு பெரிய உதவியாக இருந்தது இந்த புத்தகம் என்பதால் எனக்கு புத்தகமும் புன்னகையும் பார்த்தீங்களா, இது மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கு அது பெரிய உயிர் நாடியாக அற்புதமான விஷயமா இருக்கும். பேருக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்கா சார். சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான், அவன் பேர் சாந்தின்னு வச்சுருப்பான். அப்புறம் உனக்கு எதுக்கு சாந்தி பார்த்தீங்களா? சிரிச்சமாகவே சோகமாகவே இருப்பான், பேர் சந்தோஷ்னு வச்சுருப்பாங்க. சந்தோஷுக்கும் பேருக்கு ஏதாவது இருக்கா? ஆச்சரியமாக இருக்கும். 10 பைசா அடுத்த ஆளுக்கு உதவி செய்ய மாட்டேன், டீ வாங்கி தர மாட்டேன், பேர் தர்மராஜ்னு வச்சுருப்பாங்க. நீ என்னத்தை தர்மம் பண்ணிட்ட? இப்படியெல்லாம் இருப்பாங்க. வீட்டுக்கு வந்திருக்காங்க, டீ கொடுக்குது ஒரு அம்மா, ஒத்த போட்டு டீ சிந்தாமல் கொண்டு வந்துச்சு. சிந்தாமல் வராளே, அவள் தான் சிந்தாமணி. எங்க சோபா இருக்குது, கட்டில் இருக்குது, ஏன் உட்காராமல் இருக்கா? அவள் அமராவதி, எதுலேயுமே அமர மாட்டா. இப்படிலாம் பேர் பார்த்துருக்குறோம். ஆனால் ராணிப்பேட்டை பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த ராணி உடைய ஆட்சி நல்லா முன்னாடி படிக்கும்போது இந்த வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களாக இருந்துச்சு. அது பெண் ஆதிக்கம் அப்படி இருக்கணும் சார். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஆண்கள் இடஒதுக்கீடுலாம் கொடுத்தாச்சு. பெண்களுக்கு நிறைய இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம். உங்கள்கிட்ட நாங்கள் இடஒதுக்கீடு கேட்குறது அந்த பீரோவில் 2 பேண்ட் செட்டை வைக்கிறதுக்கு இடம் கேட்கு தரீங்களா? எல்லா ரேக்கில் நீங்கள் ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அடியில் 2 வேட்டி வைக்கிறதுக்கு இடம். இந்த அம்மா மொதல் சேலை எடுக்கிறதுக்கு இந்த வேட்டியில் மிதித்து தான் ஏறும். எங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கள் சார். அதே போல் 6ஆம் திணை புத்தகத்தில் சிவராமன் டாக்டர் அவர்கள் அழகான விஷயத்தை நம்ம உணவு முறையில் சொல்லியிருக்கார். இன்றைக்கி உள்ள குழந்தைகள், எங்கள் அம்மா 14 வயசில் குழந்தை பார்த்துட்டாங்க, 13 குழந்தை இது வரைக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா குழந்தை என்ன சொல்லி ஆரோக்கியம் இல்லாமல் போச்சுன்றிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, கேளுங்க உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், தன்னுடைய ஒய்ஃபை கூப்பிட்டான், மனைவியை, இங்கே வாம்மா. என்னங்க உன்னைய கல்யாணம் பண்ணி 30 வருஷம் ஆச்சுப்பான், ஆனால் இன்னைக்கு தான் உன் சமையல் ஒரு மாற்றம் தெரியுது. என்ன சொல்கிறீங்க? முன்னாலாம் கருப்பு மூடியாக கிடக்கும், இப்போ வெள்ளை மூடியாக கிடக்குது. அவ்வளோ இப்படி தான் உணவு. ஏன்னா கல் தோசை சுட சொன்னால் தோசையவே கல் மாதிரி சுட்டா அவன் என்ன செய்வான்? நிறையா ஒரு காலத்தில் கிட்னி ஃபெயிலியர் ஆகி செத்தால பார்த்துருக்கோம். கிட்னியில் செத்தால். இன்றைக்கி ஒய்ஃப் வைக்கிற சட்னியில் செத்தையும் எத்தனை பேர் இருக்கா பார்த்தீங்களா? இந்த மேகமலை காட்டுக்குள்ளே வேலைக்கு போனோன்னா புளி கடிச்சு பிடிச்சி சார். புளி கடிச்சோன்னா பயந்து மரத்தில் ஏறி தப்பி குதிச்சு காம்பவுண்டு தான் ஓடியான்ட்டான் வீட்டுக்கு. புளி கடிச்சும் பொழைச்சிட்டான். 8 மணிக்கு பொண்டாட்டி வச்ச புளிக்குழம்பு சாப்பிட்டு செத்து போயிட்டான். பார்த்து அந்த 5 பேருக்கு தான் நான் சொன்னது புரிஞ்சிருக்கு. சிலர் கைதட்டாட்டியும் பரவாயில்ல, தட்டுறால முறைச்சி வேறு பார்க்குறீங்க. அங்கே ஒரு ஆள் தட்டுறாரு, சும்மா இரு, இப்போ இதை விட நான் பெரிய காமெடியெலாம் அடிப்பேன் அவர் சார். செம்ப சுருக்கமாக சொன்ன வேலை தான் சார். கடந்த காலம் என்பது உடைந்த பானை, பிரயோஜனம் இல்லை. வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை. ஆனால் நிகழ்காலம் என்பதான் கையில் உள்ள வீணை. இந்த நிகழ்காலத்தில் ரசித்து படம்.
இந்த நேரம் அருமையான நேரம் என்று எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த நபர் நல்ல நண்பர் அப்படின்னு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த இடம் அருமையான இடம். இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒரு மனிதன் ரசித்து வாழ்ந்தால் மட்டும்தான் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் பொன்னாளாக இருக்கும். டென்ஷனோடே இருக்கக்கூடாது. ரசிங்க, மனைவியை பாராட்டுங்க. சொல்கிறாங்கல்ல, மனைவி எங்கேயா பாராட்டுருக்குமா சார்? அன்றைக்கு கூப்பிட்றேன், காலைல ஒரு 6:30 மணி இருக்கும். மரகதம் என்னங்க, வாமா வாக்கிங் போ, டெய்லி வாக்கிங் போ. எதுக்குங்க திடீர்னு? சுடுதண்ணி குடி. பதறா ஒவ்வொரு நிமிஷம். வாய்ப்பில் குபிர் குபின் எலுமிச்சம்பழத்தை கரைச்சி குடி. ஒன்றை இருக்குல்ல, அரளி அரைச்சி குடிச்சிடலாம்டா. அப்படி ரன்னிங் போ, ஜிம்முக்கு போ. இரியா திடீர்னு எதுக்கு இப்படி? எதுக்கு இத்தனை கண்டிஷன்? தொப்பை விழுதுவார். எதுக்கு தொப்பை விழுது உனக்கு? சப்புன்னு இருக்கா முட்டாப்பழ. 5 மாதம் கன்சிவாக இருக்கண்டா. அப்படி எங்கள் மனைவியே ரசித்து பாராட்டத்தில் இப்படி ஆள்கிட்ட குடும்பம் நடத்துகிற அந்த அம்மா கோயில் கட்டி கும்பிடணும் சார். இப்படி ஆள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? எல்லாத்தையும் ரசிக்கணும் சார். நீங்கள் இப்போ ரசிக்கிறனால என்னால் பேச முடியும். ஆனால் அன்றைக்கி மெரினா பீச்சில் பார்க்குற ஒரு 46 பேர் சாக்ஸும் போட்டுக்கிட்டு சவுண்டு அதிகமாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது. மூவ் ஆக மாட்டேங்கிறாங்க. மூவாட்டியும் பரவாயில்ல, ஐடோஸோடு ஆக மாட்டேங்கிறான். ஜெண்டு பாம்பு எதுவுமே கிடையாது. காற்றை ஊதுறான்னு ஒழிய 2. ஏன்னா அவனை வலது பக்கம் வரையா, வகுறு இடது பக்கம் இழுத்துட்டு ஓடுது. பெட்ரூமில் படுத்து கிடக்க, வகுறுலாம் நடுகாலில் வந்து கிடக்கு. கூட்டுறமா இதையும் சேர்த்து போடு. அப்படி ஒரு வாக்கிங் எப்படி போகணும் டாக்டர் சொல்கிறார் சார். நல்லா கையை வீசி வீசி நடங்க. யார்கிட்டையும் பேசாங்க, ஃபோன் பேசாங்க, பாட்டு கேட்காம வேகமாக நடங்க. 10,000 அடி 3/4 மணி நேரம் நடங்க. வேர்க்கணும், சட்டையை கழுத்தி புளியணும். 3/4 மணி நேரம் கழிச்சு. இதான் வாக்கிங். அம்மாவில் எப்படி வாக்கிங் போகிறான் தெரியுமா? 4 ஸ்டெப்பு போகிறேன். 2 உளுந்த விட ஒன்றே 2 ஸ்டெப். இதை நான் சுண்டலா, அது கொஞ்சம் பார்சல் கட்டினேன். இதை நான் புதுசாக போட்டுங்க போண்டாவா, அதை கொண்டாங்க அப்படின்னு அத்தனையும் பார்சல் வாங்கிட்டு 14 வருஷம் வாக்கிங் போகிறேன் மாப்பிள்ள. ஒன்றும் ரிசல்ட் இல்லையே. நீ முதல்ல 200 ரூபா எடுத்துகிட்டு போகிற நிறுத்து, அப்புறம் எப்படி ரிசல்ட் வரும்? மொத்தம் வாக்கிங் எப்படி இருக்குது தெரியுமா? நடையில் ஆரம்பித்து வடையில் முடியுது. அவ்வளோதான் வாக்கிங். இதுக்கு ஏகப்பட்ட பில்டப். 15,000 ரூபாய்க்கு ஷூ வாங்குறது, சாக்ஸ் வாங்குறது. எதுக்கு? இந்த வடையை திங்கிறதுக்கு. இன்னும் சிலர் பாருங்கள், தொப்பை வந்துருச்சுன்னா செல்ஃபி எடுக்கும்போது வகுற உள்ளே இழுப்பேன். பின்னாடி முது இங்கே வந்திருக்கும். பின்னாடி அண்ணே முது இங்கே இருக்குனே, இருப்பா தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணு. அதனால் எல்லோரும் ஆஃப் சைஸ் போட்டோ எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வகுரை இழுத்துட்டு விட்டுவேன், குப்பீர்னு லென்ஸில் அடித்து கேமரா மக்கள் வந்து எடுப்பார். அப்படி ஆயிடுச்சு. ஆனால் தொப்பை இருந்தாலும் அது ஒரு பெருமை எடுத்துக்கிறோம் சார். ஏன்னா நான் சொன்னேன், நெகட்டிவ் புறம் பாசிட்டிவாக மாற்றுக்கிட்டு ஒரு புத்தகத்தில் போட்டுதாங்க. எப்படி? தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படாங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா குப்புறக்க விழுந்தீங்கன்னா மூக்கில் இடிக்காது, அப்படியே தனியாக ஹெலிகாப்டர் மாதிரி கிடக்கும். இப்படி தான் சார் எடுத்துக்கிறோன்னா. நீ வாழ்க்கையில் எல்லா நெகட்டிவும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். மனைவிக்கு சமைக்க தெரியலையேன்னு வருத்தப்படாங்க, ஒரு வயல் உங்கள் வீட்டை பக்கம் வரமாட்டேன்னு பெருமைப்படுங்க. சார் ஒரு டீ குடிக்கலாம், ஐயோ ஓ வீட்டில் டீயா ஓட்டியே போயிடுவேன்.